hello everyone, welcome back to our channel, and in this video we are going to discuss about the neuralgia. ஸோ இந்த மாதிரி நிறைய பேசிக் மெடிக்கல் கான்செப்ட்ஸ் வீடியோ எல்லாமே நம்மளோட யூடியூப் சேனல், நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஐடியில் போட்டுட்டு வரோம். ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுக்கு எதாவது டாபிக்ஸ் வேணும் இல்லை உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஸோ நியூரலஜியான்றது ஒரு இதை வந்து ஜிஎல் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒன் ஆஃப் த சப்போர்ட்டிங் செல் ஆஃப் த நம்மளோட நர்வஸ் சிஸ்டம், ஒரு சப்போர்ட்டிங் செல். ஓகேவா? நியூரல் ஆர் நான் எக்ஸைட்டபிள் அண்ட் do not transmit the nerve impulse. இப்போ இந்த நியூரல் செல்ஸ்ன்றது ஒரு நான் எக்ஸைட்டபிள்னாலே அந்த இடத்துல என்ன இருக்காது, do not transmit the nerve impulse. ஸோ சப்போஸ் அந்த இடத்துல வந்து nerve impulse வந்து டிரான்ஸ்மிட் பண்ணுச்சுன்னா அது வந்து எக்ஸைட்டபிள், அவ்வளோதான். ஆனால் அந்த நியூரல் செல்ஸ் வந்து எந்த ஒரு மெசேஜையோ வந்து டிரான்ஸ்மிட் பண்ணாது. ஸோ எந்த ஒரு மெசேஜோ இல்லை எந்த ஒரு நர்வ் இம்பல்ஸையோ வந்து டிரான்ஸ்மிட் பண்ணலை அப்படின்னா அந்த செல்ஸ்லாம் என்ன செல்ஸு, நான் நியூரல் செல்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் இது ஒரு கிளாசிஃபிகேஷன் பார்க்கலாம். ஸோ கிளாசிஃபிகேஷன் ஆஃப் நியூரல் செல்ஸ் வந்து நியூரல் செல்ஸ் ஆர் டிஸ்ட்ரிபியூட்டட் இன் தி சிஎன்எஸ் as well as தி பிஎன்எஸ். ஸோ சிஎன்எஸ் பிஎன்எஸ் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் as well as தி பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம், இந்த ரெண்டு இடத்துலையும் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. ஸோ இதை வச்சு தான் வந்து ரெண்டு டைப் பிரிச்சிருக்காங்க. ஒன்று வந்து சென்ட்ரல் நியூரலஜியல் செல், பெரிஃபரல் நியூரலஜியல் செல்ஸ் அப்படின்னு சொல்லி ரெண்டு டைப் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு சென்ட்ரல் நியூரலஜியல் செல்லை பற்றி பார்க்கலாம். இந்த சென்ட்ரல் நியூரலஜியல் செல்ஸ் வந்து 3 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து அஸ்ட்ரோசைட், இன்னொன்று வந்து மைக்ரோலஜியா, இன்னொன்று வந்து ஒலிகோடென்ட்ரோசைட்ஸ் அப்படின்னு சொல்லி 3 டைப் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு அஸ்ட்ரோசைட் பார்க்கலாம். ஸோ அஸ்ட்ரோசைட் அப்படின்னு என்ன, அஸ்ட்ரோனா என்ன, வானம். ஸோ அந்த இடத்துல வந்து ஸ்டார் இருக்கா, ஸோ அதனால் இந்த அஸ்ட்ரோசைட் செல்ஸ் வந்து ஸ்டார் ஷேப்பில் இருக்கும். ஓகேவா? இது எங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அப்படின்னா நம்ம பிரெயினோட எல்லா பார்ட்ஸ்லேயும் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். பிரெயினில் இருக்கக்கூடிய ஆல் பார்ட்ஸ்லேயும் வந்து இந்த அஸ்ட்ரோசைட் செல்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இந்த அஸ்ட்ரோசைட்ஸ் வந்து 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ஃபைபரஸ் அஸ்ட்ரோசைட், இன்னொன்று வந்து புரோட்டோபிளாஸ்மிக் அஸ்ட்ரோசைட் அப்படின்னு சொல்லி 2 டைப் இருக்குது. அதில் இந்த ஃபைபரஸ் அஸ்ட்ரோசைட்ஸை பற்றி பார்க்கணும் அப்படின்னா இது ஒயிட் மேட்டரில் ஆக்குப்பையாக இருக்கும், கொஞ்சோண்டு வந்து கிரே மேட்டர்லேயும் வந்து ஆக்குப்பை பண்ணியிருக்கோம். இதோட ப்ராசஸ் என்ன அப்படின்னா நர்வ் செல்லையும் ஸ்னாப்சிஸையும் வந்து கவர் பண்ணியிருக்கும், அவ்வளோதான். அடுத்து புரோட்டோபிளாஸ்மிக் அஸ்ட்ரோசைட்ஸ் அப்படின்னா இட் இஸ் மெயின்லி சீன் இன் எ கிரே மேட்டர். ஸோ கிரே மேட்டரில் தான் வந்து பார்க்க முடியும். இதோட ப்ராசஸ் என்ன அப்படின்னா நர்வ் செல் பாடிஸ் இருக்குல்ல, அந்த சென்டர் ஆஃப் த நர்வ் செல் பாடிஸில் வந்து ரன் ஆகிக்கிட்டு இருக்கும். ஸோ இதுதான் இதோட ப்ராசஸ். அடுத்து மைக்ரோலஜியான்றது செகண்ட் டைப் ஆஃப் சென்ட்ரல் நியூரல் செல்ஸு. மைக்ரோலஜியானா என்ன, மைக்ரோனா என்ன, ஸ்மால் ஒன்று அப்படி தானே, மைக்ரோனாலே ஸ்மால். அப்போ இந்த செல் வந்து ஸ்மாலஸ்ட் நியூரல் செல்லு. இந்த செல்ஸ்லாம் வந்து ஒரு மோனோசைட்னா என்ன, மோனோனா என்ன, சிங்கிள், சைட்னா என்ன, செல். ஒரு சிங்கிள் செல்லிருந்து டிரைவ் ஆகி நம்மளோட நர்வஸ் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய டிஷ்யூவில் என்டர் ஆகும். எப்படி என்டர் ஆகும் அப்படின்னா பிளட்டு மூலமாக என்டர் ஆகிரும். ஸோ என்டர் ஆன பிறகு இட் ஆக்ட் எஸ் ஏ மேக்ரோபேஜாக ஆக்ட் ஆகும். அது என்ன மேக்ரோபேஜ் அப்படின்னா நம்ம சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்துக்கு தான் மேக்ரோபேஜாக ஆக்ட் ஆகும். அது என்ன மேக்ரோபேஜ் அப்படின்னா சிம்பிள், இப்போ ஒரு மைக்ரோ ஆர்கானிசமோ இல்லை ஒரு ஃபாரின் பாடியோ நம்மளோட சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்தில் என்டர் ஆயிடுச்சு அப்படின்னா இது என்ன ஆகும், போய் அந்த இடத்துல போய் ஒன்று சேர்ந்து பைண்ட் ஆகிடும். ஸோ பைண்ட் ஆன பிறகு அதை வந்து கில் பண்ணி டெஸ்ட்ராய் பண்ணிடும். ஸோ அதுதான் வந்து மேக்ரோபேஜ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அடுத்து ஒலிகோடென்ட்ரோசைட்ஸ் அப்படின்னா இந்த செல் ப்ரொடியூஸ் தி மைலின் ஷீத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். எங்கே அப்படின்னா நம்மளோட நர்வ் ஃபைபர்னா என்ன, ஒரு நியூரான் செல், அதான் வந்து நர்வ் ஃபைபர்னு சொல்லுவோம். அதுக்கு வந்து என்ன ப்ரொடியூஸ் பண்ணுது, மைலின் ஷீத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஒலிகோடென்ட்ரோசைட்ஸ் ஹேவ் எ ஃபியூ ப்ராசஸ். அதில் வந்து கொஞ்சோண்டு ப்ராசஸ் தான் இருக்கும். இதோட அந்த ப்ராசஸுமே வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும். ஓகேவா? அதான் வந்து ஒலிகோடென்ட்ரோசைட்ஸ். நெக்ஸ்ட்டு செகண்ட் டைப் வந்து பார்த்தீங்கன்னா பெரிஃபரல் நியூரலஜியல் செல்ஸ். இந்த பெரிஃபரல் நியூரல் செல்ஸ்னால் என்ன அப்படின்னா இந்த நியூரல் செல்ஸ் இன் பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம் ஆர் 2 டைப்ஸ் இருக்கும். ஒன்று வந்து ஸ்குவான் செல், இன்னொன்று வந்து சேட்டிலைட் செல். இந்த ஸ்குவான் செல்ஸ் எல்லாம் வந்து ஒரு மேஜர் கிளையல் செல்ஸ் அப்படின்னா ஒரு மேஜர் செல். ஓகேவா? இந்த ஸ்குவான் செல்ஸ் எங்கே இருக்கும் அப்படின்னா நம்ம மைலின் ஷீத்துன்னு ஒன்று நியூரானில் இருக்கும். அந்த மைலின் ஷீத்துக்கு சென்டரில் ஒரு டாட் வச்ச மாதிரி ரவுண்டாக இருக்கும். ஸோ அதான் வந்து ஸ்குவான் செல்ஸ். சேட்டிலைட் செல் வந்து நம்மளோட நியூரான் இருக்குல்ல, அதாவது பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய நியூரானில் எக்ஸ்டீரியர் சர்ஃபேஸில் வந்து இந்த சேட்டிலைட் செல் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு அவ்வளோதான். இப்போ நியூரல் செல்னால் என்னென்னு பார்த்துறோம், அதோட கிளாசிஃபிகேஷன்லாம் என்னென்னு பார்த்துறோம், கடைசி அதோட ஃபங்க்ஷன் என்னென்னு பார்க்க போகிறோம். ஸோ இதோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா ப்ரொவைடிங் சப்போர்ட்டிங் நெட்வொர்க். ஸோ ஒரு சப்போர்ட்டிங் நெட்வொர்க் வந்து ப்ரொவைட் பண்ணுது பிரெயினுக்கும் நம்மளோட ஸ்பைனல் கார்டுக்கும். ரெகுலேட் தி எக்ஸ்ட்ரா செல்லுலர் ஃப்ளூயிட் இந்த பிரெயின். ஸோ இன்ட்ரா செல்லுலர் எக்ஸ்ட்ரா செல்லுலர் ஃப்ளூயிட்னு சொல்லியிருக்கோம். இன்ட்ரா செல்லுலர் ஃப்ளூயிட் அப்படின்னா இன்சைட் தி செல்,
அவுட் சைட் த செல்லில் வந்து எக்ஸ்ட்ரா செல்லுலர் ஃப்ளூயிட். அப்போது நம்ம பிரெயினில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா செல்லுலர் ஃப்ளூயிட் என்ன? CSF. அந்த CSF வந்து என்ன பண்ணும்? ரெகுலேட் பண்ணுது. ரெகுலேட் தி நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ். ஸோ நம்ம நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னு சொன்னேன்ல, அந்த கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் அந்த தான் வந்து நியூரோ டிரான்ஸ்மிட்டர், அதை வந்து ரெகுலேட் பண்ணுது. செக்ரிகேட் தி நியூரோட்ரோஃபின்ஸ். ஸோ நியூரோட்ரோஃபின்ஸ் வந்து ஒரு ஹார்மோன். ஸோ அந்த ஹார்மோன்ஸை வந்து செக்ரிகேட் பண்ணுது. அடுத்து ப்ரொடெக்ட் பிரெயின் ஃப்ரம் தி மைக்ரோ ஆர்கானிசம். ஒரு மைக்ரோ ஆர்கானிசம் என்டர் ஆகுது பிரெயினில் அப்படின்னா அதில் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கும் இந்த நியூரல் ஜெல் செல் நம்மளுக்கு தேவைப்படுது. அடுத்து ப்ரொவைட் இம்யூன் அண்ட் இன்ஃப்ளமேட்டரி ரெஸ்பான்ஸ் இன் தி பிரெயின் டேமேஜ். ஸோ பிரெயின் டேமேஜ் அப்போது ஒரு இன்ஃப்ளமேட்டரி ரெஸ்பான்ஸ் எல்லாமே நம்மளுக்கு என்ன பண்ணுது? ப்ரொவைட் பண்ணுது. ப்ரொவைட் மைலினேஷன் அரௌண்ட் தி நர்வ் ஃபைபர். ஒரு நியூரான் செல்லுக்கு என்ன ப்ரொவைட் பண்ணுது? மைலின் ஷீத்தை வந்து ப்ரொவைட் பண்ணுது. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் நியூரோஜெல் செல்ஸு. நெக்ஸ்ட்டு வந்து கிளேலியல் செல்ஸோட பற்றி எல்லாம் பார்த்தாச்சு. ஸோ அந்த ஸ்ட்ரக்சர்லாம் எப்படி இருக்கும்னு சொல்லி பார்க்கலாம். நான் சொன்ன மாதிரி ஸ்குவான் செல்ஸ் இது தான். ஓகேவா? ஒரு மைலின் ஷீத் இருக்குன்னா அது சென்டரில் ஒரு புள்ளி வச்ச மாதிரி இருக்குன்னு சொன்னேன். அதான் வந்து ஸ்குவான் செல்ஸ். இதான் வந்து ஸ்குவான் செல்ஸு. இது வந்து மைக்ரோல்ஜியா. அந்த ரெட் கலர் இருக்கிறது வந்து மைக்ரோல்ஜியா. மைக்ரோல்ஜியானா என்ன? ஒரு மைக்ரோ ஆர்கானிசம் என்டர் ஆகிடுச்சுன்னா அது போய் என்ன ஆகும்? மேக்ரா பேச்சு ஆக்ட் ஆகும்னு சொன்னீங்கன்னா, ஸோ அந்த மைக்ரோல்ஜியா செல் வந்து இந்த ரெட் கலரில் இருக்கிறது. இது வந்து எபிடெர்மல் செல்ஸு. ஆனால் இந்த எபிடெர்மல் செல்ஸ் வந்து நர்வஸ் சிஸ்டத்தில் வராது. பட் ஆனால் அது ஒரு கிளேலியல் செல்ஸ் தான், ஒரு டைப் ஆஃப் கிளேலியல் செல்ஸ். ஓகேவா? ஒலிகோடென்ட்ரோசிஸ்லாம் என்ன ப்ரொடியூஸ் பண்ணும்? நம்மளுக்கு மைலின் ஷீத்தை ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த ப்ரொடியூஸ் பண்ணுது அந்த ப்ளூ கலரில். ஸோ அதெல்லாம் வந்து மைலின் ஷீத். ஸோ இந்த மாதிரி நியூரானுக்கு வந்து நர்வ் ஃபைபருக்கு என்ன ப்ரொடியூஸ் பண்ணும்? மைலின் ஷீத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அடுத்து அஸ்ட்ரோசைட்ஸ்ன்றது என்ன? ஒரு ஸ்டார் ஷேப்டு ஸ்ட்ரக்சரில் இருக்கக்கூடிய ஒரு செல்லு, அதான் வந்து அஸ்ட்ரோசைட்ஸ்னு சொன்னேன். இந்த க்ரீன் கலரில் இருக்கிறது தான் வந்து அஸ்ட்ரோசைட்ஸ். ஸோ இப்படி தான் வந்து கிளேலியல் செல்ஸ் வந்து நம்மளோட நர்வஸ் சிஸ்டத்தில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஆல். ஸோ மோர் வீடியோஸ் மறக்காமல் நம்மளை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள்.